எப்பவாச்சும் உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கைமீறி போற மாதிரி தோணிருக்கா? டெட்லைன் நெருங்கிட்டே இருக்கும், ஆனா யார் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னே தெரியாது. ஒருவித குழப்பமான சூழல். சரி, வாக்ஃபோலியோவோட இந்த புதிய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவி அந்த குழப்பத்துக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்குதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ப்ராஜெக்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஒர்க்ஃபோலியோ எப்படி படிப்படியா தெளிவையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இது மூலமா நாம சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பகுதி 1க்கு போலாம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிக்கல். இந்த குழப்பமான நிலைமையிலிருந்து எப்படி ஒரு தெளிவான பாதைக்கு மாறுறது? இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா? ஃபைல்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்துல சிதறி கிடக்கும். யார் என்ன வேலை செய்றாங்கன்னு ஒரு தெளிவு இருக்காது. டெட்லைன் மட்டும் நெருங்கிட்டே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் குழப்பம் உங்க டீமோட வேகத்தையே குறைச்சிடுது இல்லையா? பார்க்க சின்ன சின்ன பிரச்சனையா தெரியும், ஆனா இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய திறமையின்மை சுழற்சியை உருவாக்கிடும். தப்பான கம்யூனிகேஷன் வேலையில தாமதத்தை ஏற்படுத்தும். இது கடைசியில விரக்திக்கு வழிவகுக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த சர்க்கிளை உடைக்க ஒரு வழி இருக்கு. சரி, அந்த குழப்பத்தை எப்படி சரி பண்றது? எல்லாமே உங்க ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம், அதாவது ஒரு கமாண்ட் சென்டரை உருவாக்குறதுல இருந்து தான் தொடங்குது. இதுக்கு பெரிய செட்டப்லாம் எதுவும் தேவையில்லை. வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்க ப்ராஜெக்டோட அடித்தளத்தை அமைச்சு உங்க டீமை ஒரே பாதையில கொண்டு வந்துடலாம். இதுக்கு மணிக்கணக்கா ஆகாது, நிமிஷத்துல முடிஞ்சிரும். இங்க தெளிவு தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டாஸ்க்கும் ஆரம்பத்திலிருந்தே துல்லியமா வரையறுக்கப்படுது. அதனால யாரு என்ன செய்யணுங்கிற கேள்விக்கே இடமே இல்ல. எல்லாருக்கும் அவங்க பொறுப்பு என்ன, எப்போ முடிக்கணும்னு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல டூல் மேனேஜருக்கு மட்டும் இல்ல, டீமுக்கும் ஈஸியா இருக்கணும் இல்லையா? உங்க டீம் மெம்பர்ஸ் எப்படி டைம் ட்ராக்கிங்க ஒரு பாரமா நினைக்காம அவங்க வேலையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறாங்கன்னு இப்ப பாப்போம். வீக்கெண்ட்ல உட்காந்து டைம் ஷீட் ஃபில் பண்ற அந்த கொடுமை இனிமே இல்ல. ஊகமா எதையும் போட தேவையில்ல. செலவழிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் ஆட்டோமேட்டிக்கா துல்லியமா கணக்கிடப்படும். அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தேடி டைம் வேஸ்ட் பண்றத முதல்ல நிறுத்தணும். ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், டிசைன்ஸ், நோட்ஸ்னு எல்லாமே அந்தந்த டாஸ்க்கு கீழவே இணைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல. சரி, இப்போ மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம். உங்க ப்ராஜெக்டோட ஒவ்வொரு அசைவையும் ரியல் டைம்ல ஒரு பறவை பார்வையில எப்படி கண்காணிக்கலாம்? என்ன செய்யணும், என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன முடிஞ்சிருச்சு, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு தெளிவான ஸ்டேட்டஸ் இருக்கிறதால ஒரே செகண்ட்ல ப்ராஜெக்டோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடும். குழப்பத்துக்கு இடமே இல்ல. சிஸ்டமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். லேட் ஆகிற டாஸ்க் அதுவே ரெட் கலர்ல காட்டிடும். இது உங்க கவனத்தை உடனே ஈர்த்து சரியான நேரத்துல நடவடிக்கை எடுக்க உதவும். ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு மாதிரி. அதனால தான் கண்ட்ரோல் உங்க கையிலேயே இருக்கு. உங்களுக்கு முழுமையான மேற்பார்வை வேணுமா, இல்ல உங்க டீமுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்கள நம்புறீங்களா? சாய்ஸ் உங்களுடையது தான். இதுதான் எல்லாத்தோட முக்கியமான பெனிஃபிட். ட்ராக் பண்ண நேரத்தை எப்படி பவர்ஃபுல்லான இன்சைட்ஸாவும் சிம்பிளான பில்லிங்காவும் மாத்துறதுன்னு பார்ப்போம். அனலிட்டிக்ஸ்னா வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அது உங்க டேட்டா சொல்ற கதை. உங்க நேரத்தையும் வளங்களையும் எங்க சரியா முதலீடு பண்றீங்கன்னு கண்டுபிடிக்கிறதா இது. யார் உங்க டீமோட ஸ்டார் பெர்ஃபார்மர், யாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி தெளிவான டேட்டா மூலமா உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸை பாராட்டலாம். தேவைப்படுற இடத்துல உதவியும் செய்யலாம். ஒவ்வொரு டீம் மெம்பருக்கும் பில் பண்ணக்கூடிய ரேட்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ப்ராஜெக்ட் செலவை சிஸ்டமே உடனுக்குடனே கணக்கு போட்டிடும். இனிமேல் கால்குலேட்டர் எடுத்து உட்காந்து கணக்கு போட வேண்டாம். மாச கடைசியில வர்ற ஒரு தலைவலி மாதிரி இல்லாம நிதி கண்காணிப்புங்கிறது ப்ராஜெக்டோடவே சேர்ந்து நடக்கிற ஒரு சிம்பிள் ப்ராசஸா மாறிடும். எல்லாமே வெளிப்படையா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒர்க்ஃபோலியோ மூலமா உங்க வேலையை நீங்க பார்த்த முடியும், அளவிட முடியும், அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கவும் முடியும். இதோட மைய கருத்து இதுதான். கஷ்டப்பட்டு வேலை செய்யறதை விட ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. உங்க வேலையை சரியா ட்ராக் பண்ணுங்க. எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வைங்க. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். உங்க வேலையில இருக்கிற குழப்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்த நீங்க ரெடியா?